Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திருவாரூரில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் தவணை தொகையை கூடுதலாக வாங்கியதாக கூறி 4 நாட்களுக்கு பிறகு திருப்பி கேட்ட ஸ்டேட் பேங்க் இ-சேவை மைய ஊழியரிடம் பெண் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நேசராஜன். வணக்கம் நேசராஜன், இந்த வாக்குவாதம் தொடர்பான விவரங்கள். சுபா, திருவாரூர் மாவட்டம் மகர திருநெல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் தமயந்தி. இவரது கணவர் ஆசை தம்பி. இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இருவரும் விவசாய கூலி தொழிலாளராக இருந்து வருகின்றனர். கடந்த 21/4/2025 அன்று தமயந்தி தனது பெயரில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வீட்டிற்கான மொத்த தொகையான 2,40,000 ரூபாய் தொகையில் கடைசி தவணையான 17,500 ரூபாய் எடுப்பதற்காக திருவாரூர் பனகல் சாலையில் உள்ள ஸ்டேட் பேங்க் வங்கி அருகில் உள்ள ஸ்டேட் பேங்க் இ-சேவை மையத்திற்கு வருகை தந்துள்ளார். அன்று அவர் பணத்தை எடுத்து விட்டு சென்று நேற்று இரவு 8 மணிக்கு இ-சேவை மைய ஊழியர்கள் போன் செய்து 10,000 ரூபாய் கூடுதலாக கொடுத்து விட்டோம், நீங்கள் தான் அதை வாங்கி சென்றீர்கள் என்று தகாத வார்த்தையில் திட்டியதாகவும் நாளை நேரில் வரும்படி வற்புறுத்தியாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து தனது மகன், மகள் மற்றும் உறவினருடன் இ-சேவை மையத்திற்கு வந்த தமயந்தி ஊழியருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கூலி வேலை பார்த்தால் இலக்காரமா எங்கள் மீது திருட்டு பட்டம் கட்டுவீர்களா? நீங்கள் தானே பணத்தை சரியாக பார்த்து கொடுத்திருக்க வேண்டும் என்ற நினைப்பில் கொடுத்தீர்கள், யாரிடம் கொடுத்தீர்கள் என்று தெரியவில்லை. நான் சர்க்கரை நோயாளி, நேற்று இரவு இருந்துதான் நான் சாப்பிடவில்லை என்று கூறி அந்த பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனையடுத்து திருவாரூர் நகர காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் காவல் உதவி ஆய்வாளர் நாகராஜன் உள்ளிட்ட போலீசார் வந்து சிசிடிவி காட்சிகளை பார்த்து நீங்கள் சரியாகத்தான் பணம் கொடுத்தது போல் தெரிகிறது, எதுவாக இருந்தாலும் முறையாக சிசிடிவி காட்சிகளை சோதித்து விட்டு கூறுங்கள் என்று. விவரங்களுக்கு நன்றி நேசராஜன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.